வணக்கம் ஆல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு Xylem. ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்ரவுண்டர் சீரீஸ்ல பார்க்க போற சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். ஸோ இந்த மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ்ல இருக்கக்கூடிய மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட சொல்யூஷன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ செஷனுக்கு போயிடலாம். ஸோ செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் வேணும்னா ஒன்ஸ் செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய டெலகிராம் குரூப்ல நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்தரா இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் நம்ம செஷன்ல இருக்க நம்ம சேனல் நடக்கக்கூடிய செஷன்ஸ் அண்ட் புதுசாக வரக்கூடிய சீரீஸ்க்கான அப்டேட் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. ஓகே, ஸோ பிஃபோர் என்டர் இன் டு த செஷன், இன்னும் நம்ம Xylem சிபிஎஸ்சி 10th சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் தம்ஸ் அப் போடுவாங்க, ஃபாஸ்டா தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. ஸோ கொஸ்டினை தொடங்கிடலாம். கொஸ்டின் நம்பர் 1. So, most abundant metal in the earth crust. So, earth crustல இருக்கிறதுல most abundant எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் வருவாங்க? ஃபர்ஸ்ட் வரக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடியது ஆக்சிஜன். ஓகே, எர்த் கிரஸ்ட்ல ஃபர்ஸ்ட் அதிகமா இருக்கக்கூடியது வந்து ஆக்சிஜன். அடுத்து யார் இருப்பாங்கன்னா சிலிகான் இருக்கும். சிலிகான். மூணாவதா இருக்கக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா அலுமினியம். இங்க இருக்கக்கூடிய கிவன் ஆப்ஷன்ஸ்ல உங்களுக்கு ஆக்சிஜனோ சிலிகானோ இல்ல, அது தவிர்த்து என்ன இருக்குன்னா அலுமினியம் இருக்கு. ஸோ தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட். ஓகே, அலுமினியம் பார்த்துட்டீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட் ஒரு 8% நம்மளோட எர்த் கிரஸ்ட்ல அலுமினியம் இருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ப்ராப்பர்ட்டி இஸ் ஜெனரலி நாட் ஷோன் பை மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து கீழே இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஷோ பண்ணாதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாத்துட்டீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, மெட்டல்ஸ்ல கண்டக்டிவிட்டி இருக்கும். தென் சவுண்டர்ஸ் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்ன? சவுண்ட் மேக் பண்றது. ஸோ அதுவும் இருக்கும், மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி தான். தென் டக்டிலிட்டி, அதுவும் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி தான். இதுல இருக்கிற டல்னஸ் கொடுத்துருக்காங்க. நோ, மெட்டல்ஸ் வந்து எப்பவுமே லஸ்ட்ரஸா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப மினுமினுப்பா, ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். ஸோ அப்கோர்ஸ் இங்க இருக்கிற டல்னஸ் தான் மெட்டல்ஸோட ப்ராப்பர்ட்டி இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3. The process in which a carbonate ore, okay, ஒரு carbonate ore இருக்கு. carbonate ore, carbonate என்ன? CO3 2-, okay, carbonate ion. carbonate ore is heated strongly in the absence of air. okay, absence of air என்ன ஆகும்? convert metal oxides. okay, carbonate ore நம்ம ஹீட் பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம்? இங்கே கார்பனேட் கார்பன். அப்போ கார்பனேட் ஓருக்கான ஹீட்டிங் ப்ராசஸ் என்ன? இங்க சி, இங்கேயும் சி தான் வரும். தட் இஸ் கால்சினேஷன். ஓகே, சோ கார்பனேட்டுக்குள்ளது கால்சினேஷன். நெக்ஸ்ட் சல்ஃபைடு இருக்கு. சல்ஃபைடுக்கு தான், சல்ஃபைடு ஓருக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரோஸ்டிங் பண்ணுவோம். ஓகே, ரோஸ்டிங். ஓகே, சோ அப்ப இங்க கார்பனேட் ஓருக்கு நமக்கு கால்சினேஷன் வரும். ஓகே, இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப், ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். இங்க பாத்தீங்கன்னா ரோஸ்டிங்ல பிரசன்ஸ் ஆஃப் ஏர் வரும். okay, presence of air. okay, that's it. Next, which of the following is the correct arrangement of the given metals in ascending order of their reactivity? okay, based on reactivity, இதுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா reactivity series. so reactivity series, okay, reactivity series தான் இங்க முக்கியம். so reactivity series பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் யாருக்கு இங்க reactivity அதிகமா இருக்கும். sodium, alkali metal, then alkali earth metal, then transition metals, zinc, then iron. okay, that's it. option D is right one. okay, that's it. option D is right one. okay, based on the reactivity series focus பண்ணி வரக்கூடியது. the next question number 5 எடுத்துட்டீங்கன்னா metallic oxides வந்து என்ன நேச்சர்ல இருக்கும்? so மெட்டாலிக் ஆக்சைடு. ஓகே, மெட்டாலிக் ஆக்சைடு எடுக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு பேசிக் நேச்சர்ல இருக்கும். அதே இது நான் மெட்டாலிக் ஆக்சைடு. மெட்டாலிக் ஆக்சைடு வந்து எப்படி இருக்கும்னா உங்களுக்கு அசிடிக்கா இருக்கும். அதே மெட்டலாய்ட்ஸ், ஆக்சைட்ஸ் ஆஃப் மெட்டலாய்ட்ஸ், ஆக்சைடு ஆஃப் மெட்டலாய்ட்ஸ் எடுக்கிறீங்க. மெட்டலாய்ட்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு எப்படி இருக்கும்? மோஸ்ட்லி ஜெனரலி ஆம்ஃபோடெரிக்கா இருக்கும். ஆம்ஃபோடெரிக்கா இருக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 5 எடுத்துட்டீங்கன்னா இட்ஸ் பேசிக். ஓகே, மெட்டல் ஆக்சைடு வந்து பேசிக் இன் நேச்சர்.
Next, question number 6. Which of the following pairs of metals exist in their native state? Okay. இங்க இருக்கிறத எது வந்து நேச்சர்லயே அதோட எலிமெண்டல் ஃபார்ம்லயே அது இருக்கும் அப்படிங்கிறது அப்படிப்பட்ட எலிமெண்ட்ஸை கேட்கறாங்க. இட் மீன்ஸ் நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இன்னர்ட் மெட்டல்ஸா இருக்கும். இன்னர்ட் மெட்டல்ஸ் தான் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நேட்டிவ் ஃபார்ம்ல இருக்கும் மெட்டல்ஸ். இங்க இருக்கிறதுல எது உங்களுக்கு இன்னர்ட் மெட்டல்ஸ்னு பார்க்கலாம். ஸோ பொதுவா கோல்ட் அண்ட் சில்வர் இந்த ரெண்டுமே ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பின்னாடி இருக்கும். இது வந்து சீக்கிரமா ரியாக்ஷனுக்கு போகாது. அதனால நேச்சர்லயே இந்த எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னா இன்னர்ட்டா ஒரு நேட்டிவ் ஸ்டேட் ஆர் ரொம்ப ஃப்ரீயான ஸ்டேட்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ இங்க இருக்கிற ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன்சர். கோல்ட் அண்ட் சில்வர் இஸ் த ரைட் ஆன்சர். நவ் விச் ஆர் த கிவன் நான் மெட்டல் இஸ் லிக்விட். இங்க இருக்கிற எந்த காம்பவுண்ட் ஓகே இட்ஸ் நான் மெட்டல். நான் மெட்டல் லிக்விட் ஸ்டேட்ல எது இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து கேஷியஸ் ஸ்டேட், குரோமியம் குளோரின் கேஸ், மெர்குரி வந்து சாலிட் ஸ்டேட். ஆக்சுவலி மெர்குரி சாலிட் ஸ்டேட்ல லிக்விட் ஸ்டேட் தான். மெர்குரி இட்ஸ் அ லிக்விட் ஸ்டேட். பட் த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது வந்து மெட்டல். திஸ் இஸ் மெட்டல். இங்க என்ன கேட்டிருக்காங்க நான் மெட்டல்னு கேட்டிருக்காங்க. நான் மெட்டல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கிறது என்னன்னா புரோமின் தான். புரோமின் தான் உங்களுக்கு நமக்கு லிக்விட் ஸ்டேட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். The next question number 8. Galvanization is a method of protecting iron from rusting by coating. Galvanization நம்ம என்ன கோட்டிங் கொடுப்போம்? அயனை விட ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ அயனை விட ரியாக்டிவிட்டி இங்க இருக்கிற யாருக்கு அதிகமா இருக்கும்? ஜிங்க்கு தான் அதிகம். ஸோ கேல்வனைசேஷன்ல ஜிங்கை தான் நம்ம கோட்டிங்கா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், சோடியம் குளோரைட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் என்ன காம்பவுண்ட்? கோவேலன்ட் காம்பவுண்டா? கண்டிப்பா கிடையாது. சோடியமுக்கும் குளோரைடுக்கும் இடையில என்ன பாண்ட் இருக்கும்? சரி, அயோனிக் பாண்ட். ஸோ கோவேலன்ட் கிடையாது. ஸோ அயோனிக் பாண்ட் இருக்கனால இட்ஸ் அயோனிக் காம்பவுண்ட். நெக்ஸ்ட், which of the following are not ionic compound? இங்க இருக்கிற எது அயோனிக் காம்பவுண்ட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பொட்டாசியம் குளோரைடு என்னது? இட்ஸ் an ionic compound. Okay, CCl4 is a covalent. இது உங்களுக்கு அயோனிக். NaCl அயோனிக். HCl பார்த்துட்டீங்கன்னா HClம் நமக்கு என்னவா தான் இருக்கும்? கோவேலண்டா இருக்கும். So option 2 and 3 they are not ionic, they are covalent in nature. 1 and 4 வந்து நமக்கு அயோனிக். B and also 2 and 3 வந்து நமக்கு கோவேலண்டா இருக்கும். The ability of metal to drawn into thin wire is known as. Okay, so ஒரு மெட்டலை தின் வயரா மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டியை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டக்டைலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, டக்டைலிட்டி. தின் வயரா மாற்றக்கூடிய ப்ராப்பர்ட்டி பேரு டக்டைலிட்டி. அதே இது ஷீட்டா மாற்றக்கூடிய நம்ம மெலியபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, then next, aluminum is used for making cooking utensils. Which of the following okay properties of aluminum are responsible for the same? இங்க இருக்கக்கூடிய என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு சமைக்கிறதுக்கு? ஏன் அலுமினியத்தை நம்ம நிறைய இடத்துல குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவோம்? எதனால? இங்க இருக்கிற எந்த ப்ராப்பர்ட்டி இதுக்கு ஃபேவரபிளா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 12 இங்க பார்த்துட்டீங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. குக்கிங்னாலே ஹீட்டை கண்டக்ட் பண்ணணும். ஸோ இது கண்டிப்பா தேவை. எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நாட் எக்ஸாக்ட்லி. ஓகே, நம்ம குக்கிங் ப்ராசஸ்க்கு நமக்கு எலக்ட்ரிசிட்டி சம்பந்தமே கிடையாது, அது வேணாம். டக்டைலிட்டினா நம்ம பாத்திரத்தை நமக்கு தேவையான ஷேப்ல நம்ம மாத்தினாதான் நம்மளால குக் பண்ண முடியும். பாத்திரம் ரேண்டமா இருந்துச்சுன்னா நம்மளால ஒழுங்கா சமைக்க முடியாது. ஸோ டக்டைலிட்டி இந்த ஷீட் மாதிரி ஓகே மாத்தணும். ஷீட் மாதிரி இங்க வந்து கேட்டிருக்குது என்ன? டக்டைலிட்டிங்கிறது வந்து ஒயர் தானே. டக்டைலிட்டிங்கிறது ஒயருங்கிற பட்சத்துல ஒயரை மாத்தம்னா ஓகே. இந்த இடத்துல மெலியபிலிட்டின்னு இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் அதோட ஷேப் நம்ம முக்கியம். அதை வந்து ஷீட் மாதிரி மாத்தி நம்ம பாத்திரமா அப்பதான் கன்வெர்ட் பண்ண முடியும். பட் இங்க டக்டைலிட்டி தானே கொடுத்துருக்காங்க. டக்டைலிட்டிங்கிறது ஒயர் தான், அப்போ அதுவும் நமக்கு தேவையில்லை. தென் ஹை மெல்டிங் பாயிண்ட். இப்ப நம்ம ஹீட் பண்றோம். ஸோ நம்ம ஹீட் பண்ண அலுமினியம் என்ன ஆகணும்? அந்த ஹீட்டை குக்கிங்க்கு யூஸ் பண்ணணும். அதை விட்டுக்கிட்டு அலுமினியம் வந்து ஹீட்டை வாங்கிக்கிட்டு மெல்ட் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கும்? நோ யூஸ். மெல்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால அலுமினியத்தை குக்கிங் ப்ராசஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெண்டுமே ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கிறதுனால தான் அது வித் ஸ்டாண்ட் பண்ணுது. இவ்வளவு ஹீட்டை கொடுத்ததுக்கு அப்புறமும் அந்த அலுமினியம் வித் ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு குக்கிங் ஓகே நடக்குது. ஸோ ஆப்ஷன் 1 and 4 இஸ் ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்
Question number 30. Earthly impurities associated with earthly impurities associated with minerals used in metallurgy are called. ஸோ இப்போ நம்ம மெட்டலாஜியில் மினரல்ஸை ஸ்டடி பண்ணும். ஸோ மினரல்ஸ் வந்து நம்ம மெட்டல்ஸ் எடுக்கும். அது கூடவே இருக்கக்கூடிய இம்பியூரிட்டிஸுக்கு என்ன பேர் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்குறாங்க. கேங்குயின்னு சொல்லுவோம். ஓகே, தட் இஸ் கேங்குய். ஓகே, தட் இஸ் அவர் கேங்குய். நெக்ஸ்ட், which of the following oxides is amphoteric? இங்க இருக்கல எது amphoteric oxideன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, என்னது இங்க இருக்கிறதுல இந்த மூணுமே என்ன? these three are basic. ஸோ இந்த இடத்துல amphoteric oxide எடுத்துட்டீங்கன்னா அது Al2O3 தான் amphoteric oxide. The next, the common method for extraction of metal from the oxide ore. Okay, from the oxide ore. ஆக்சைடு ஓர்ல இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கான வழி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா ஆக்சைடு ஓர் ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணணும். ஆக்சிஜனை ரிமூவ் பண்றதுக்கு பேர் என்ன? ரிடக்ஷன். ஓகே, ரிடக்ஷன் தான் இங்க முக்கியம். அப்போ நம்ம எலக்ட்ரோலைஸை நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ ரிடக்ஷன்ல 3 விஷயம் இருக்கு. வித் கார்பன், வித் ஹைட்ரஜன், வித் அலுமினியம் இருக்கு. ஸோ நம்ம இங்க ஆக்சைடோட ரெடியூஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எலிமெண்ட் என்னன்னா கார்பனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ த ரிடக்ஷன் வித் கார்பன் இஸ் தி ரைட் ஆன்சர். சரி, ஸோ திஸ் இஸ் டைம் ஃபார் த ஷார்ட் நோட்ஸ் அபவுட் நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ வர நம்ம திஸ் மந்த், ஓகே, திஸ் மந்த் ஜனவரி நமக்கு நெக்ஸ்ட் 2025 அப்படிங்கிற எக்ஸாம் இருக்கு. அண்ட் இந்த எக்ஸாம்ஸோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் இதோட ஒர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 crore. ஓகே, 1 crore ஸ்காலர்ஷிப். இந்தியாலேயே இவ்வளோ பெரிய ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கண்டக்ட் பண்றோம். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஒன்றும் நீங்க எதுவும் ரெஜிஸ்டர் ஃபீஸும் கிடையாது, எந்த ஃபீஸும் கேட்டாங்கன்னா சிம்பிளா எக்ஸாம் மட்டும் நீங்க எழுதுங்க. எக்ஸாம் எழுதி அதுல உங்களோட பெர்சன்டேஜ், ஓகே, 80% மேல நாங்க வைக்கக்கூடிய எக்ஸாம்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1ல இருந்து 3, ஓகே, ஃபர்ஸ்ட் 3%க்கு 100% டியூஷன் ஃபீஸ் ஃப்ரீ. தென் 4ல இருந்து 6க்கு 6%க்கு 90%. சேம் வே நீங்க எடுக்கக்கூடிய ரேங்க், ஓகே, ரேங்க் அண்ட் பெர்சன்டேஜை வச்சு உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஃப்ரம் அவர் கோர்சஸ். ஓகே, நமக்கு நெக்ஸ்ட் இயர் நமக்கு கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி அண்ட் திருநெல்வேலி இந்த 3 இடத்துலையும் நம்மளுடைய சென்டர்ஸ் வரப்போகுது, ஜைலமோட சென்டர்ஸ். அண்ட் இந்த சென்டர்ஸ்ல நமக்கு நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் ஓகே, இஃப் யூ ஆர் +1, நீங்க இப்போ 10th படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட் இயர் +1 போவீங்க. +1 போயிட்டு இருக்கும் போதே நீங்க நீட்டுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கோர்சஸ் இருக்கும். அந்த ஆன்லைன் கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி நீங்க படிக்க தொடங்கலாம். பிகாஸ் +1ல இருக்கக்கூடிய பாடத்தை படிச்சுக்கிட்டே நீங்க நீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஃபார் த டைம் பீரியட், ஓகே, நீங்க 12th முடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ 12th முடிச்ச உடனே ஃப்ரெஷராகவே உங்களால ஈஸியா நீட்டை கிராக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு 1 ஸ்டெப் விஷயம் தான் இது. உங்களுக்கும் இந்த எக்ஸாம் இருக்கு. ஸோ 10th ஸ்டூடெண்ட்ஸும் இந்த எக்ஸாம் எழுதலாம். உங்களுக்கான சிலபஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய 10th சயின்ஸ், தென் மேத்ஸ். சயின்ஸ்லயும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தென் மேத்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சாப்டர்ஸும் உங்களுக்கு வரும். கெமிஸ்ட்ரியில 4 சாப்டர்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க. அண்ட் இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்க எழுதக்கூடிய ஆன்சர்ஸை வச்சு உங்களோட மார்க்ஸ் வரும். பேஸ்ட் ஆன் த பெர்சன்டேஜ் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். ஸோ மேக் ஷூர் பசங்களா இந்த எக்ஸாம்ஸ் எழுதுங்க. அண்ட் இந்த எக்ஸாம் எங்கெங்க நம்ம கண்டக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி. அண்ட் இது பத்தி ஃபர்தரான டீடைல்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. அப்படி இல்லையா, இங்க இருக்கு இந்த நம்பர் 8129000700. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இதை நீங்க ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குன்னா இதை ஸ்கேன் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இதை பத்தி இன்னும் ஃபர்தரான டீடைல்ஸ் வேணுங்கிற பட்சத்துல ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, அவர் டீம் will assist you. That's it. So don't miss this life-changing opportunity. Yes, of course, it is your dream, and from our support, நம்ம எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய ஃபியூச்சர், ஓகே, ஒரு ஸ்டெப் க்ளோசர் டு யுவர் டாக்டர் அப்படிங்கிற ட்ரீமுக்கு பக்கத்துல போயிடலாம். ஓகே, வித் ஜைலம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். டோன்ட் ஃபர்கெட். இல்ல இப்போ நீங்க 10th படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நீங்க நெக்ஸ்ட் +1 +2 தான். பட் உங்களுக்கு தெரிஞ்ச கசின்ஸ் ஆர் உங்களுடைய அண்ணா, தங்கச்சி, தம்பி, அக்கா, ஸோ இவங்க எல்லாம் தங்கச்சி தம்பி எல்லாம் கிடையாது, அக்கா தான், அக்கா அண்ணா, யாராச்சும் 12th முடிச்சுக்கிட்டு நீட், ஓகே, ஸோ ஷார்ட் டைம்ல நீட் கிராஷ் கோர்ஸ் இருக்கும். 12th முடிச்சதும் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகும்.
ஆனா கோச்சிங் சென்டருக்கு போக முடியாது, வீட்ல இருந்தே படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில இருக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ஜைலத்தோட கிராஷ் கோர்ஸ் இருக்கு. அண்ட் அந்த கிராஷ் கோர்ஸ் ஆஃப்லைன், ஓகே, ஆஃப்லைனோட தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஃப்லைன்ல நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ல போய் படிக்கிறதுக்கான கிராஷ் கோர்ஸ் இது, நீட் கிராஷ் கோர்ஸ் எங்க கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி, திருநெல்வேலி. இது தவிர்த்து நம்மளுடைய ஆன்லைன்லயே நமக்கு பேச்சஸ் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் நீங்க ஆன்லைன்னாலும் ஓகே, ஆஃப்லைன்ல வீட்ல கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னாலும் ஓகே, வீட்ல இருந்துகிட்டே ஆன்லைன்ல ரெக்கார்டட் வீடியோஸ் ஆர் லைவ் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணி நீங்க படிக்கணும்னு நினைச்சாலும் இட்ஸ் ஃபைன். ஸோ சாய்ஸ் யோர்ஸ். நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஃபர்தரான டீட்டெயில்ஸை கேளுங்க. ஓகே, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொல்லியிருக்கோம்ல, யாரு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இங்க சொல்லியிருக்கேன். இது பத்தின ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும், அதை பத்தின ரிசர்ச் நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. ஓகே, ஸோ ஃபார் த சேக் ஆஃப் யுவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஓகே, ஆர் கசின்ஸ். சரியா? சரி, வாங்க 2 more question. What would be observed zinc is added to? Okay, zinc வந்து அயன் சல்ஃபேட் கூட போடுறேன். ஓகே, இங்க நடக்கக்கூடிய விஷயத்தை பாருங்க. ஜிங்க் எடுக்கிறேன். ஜிங்க் வந்து ஒரு சாலிட். இந்த ஜிங்க் வந்து அயன் சல்ஃபேட் FeSO4. இது வந்து ஒரு ஆக்வஸ், தண்ணியில இருக்கு, டிசால்வ் ஆயிருக்கு. FeSO4 கூட போடுறேன். போடும்போது இங்க என்ன நடக்கும்? இங்க அயனை விட ஜிங்கோட ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஸோ அயனை என்ன பண்ணுவோம்? ஜிங்க் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன நடக்கும்? ஜிங்க் சல்ஃபேட் ஆகுமா? ஜிங்க் சல்ஃபேட் பிளஸ் அயன் வந்து சாலிடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, ஸோ இது ஆக்வஸா இருக்கும். ஸோ இங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, திஸ் இஸ் அவர் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், தட்ஸ் இட். இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, டபுள் இல்லை, ஏன்னா இது ஒரே ஒரு அயன் இருந்த இடத்துல ஜிங்க் போகுது. ஜஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன், சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான், டபுள் கிடையாது, சிங்கிள் தான். ஏன்னா ஒரே ஒரு அயன் அண்ட் ஒரே ஒரு ஜிங்க், இந்த ரெண்டுமே ஷிஃப்ட் ஆகுது. SO4 ஏன்னா ஒரு மெட்டல்ல இருக்கக்கூடிய SO4 இன்னொரு மெட்டலுக்கு ஜம்ப் ஆகுது. திஸ் ஆர் சிங்கிள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. Why do ionic compounds have high melting point? ஏன் அயோனிக் காம்பவுண்ட்ஸுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அயோனிக் காம்பவுண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பாண்ட் என்ன பாண்ட்? அயோனிக் காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய பாண்டிங் என்னன்னா, இட் இஸ் அயோனிக் பாண்ட். ஓகே, அயோனிக் பாண்ட். சரி, அயோனிக் பாண்டுங்கிறது ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட். ஓகே, நவ் what is meaning by melting point? melting point ங்கிறது என்ன? சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியதை சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறத லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். ஓகே, சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாத்துறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம டெம்பரேச்சர் கொடுக்குறோம், டெம்பரேச்சர் கொடுத்து சாலிடா லிக்விடாகும், லிக்விடும் சாலிடா மாறப்போ இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம மெல்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன நடக்கும்னா, இந்த அயானிக் பாண்ட் பிரேக் ஆகும். அயானிக் பாண்ட் பிரேக் ஆகும். அயானிக் பாண்ட் பிரேக் டவுன் ஆகும். பிரேக் டவுன் பண்ணணும். we have to break down, otherwise உங்களுக்கு லிக்விட் சாலிடாகவும் சாலிட் லிக்விடாகவும் மாறாது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல அயானிக் பாண்ட், ஓகே, ஸோ சாலிடை நீங்க லிக்விடா மாற்றணும். மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங்னா என்ன? சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறத லிக்விட் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம மெல்டிங் பாயிண்ட் சொல்லணும். ஸோ இப்போ இந்த சாலிடு லிக்விடு இங்க நடுவில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அயோனிக் பாண்ட். அயோனிக் பாண்ட் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அப்போ நம்ம நிறைய எனர்ஜி கொடுக்கணும், கொடுத்தாதான் நம்மளால இந்த அயோனிக் பாண்டை பிரேக் டவுன் பண்ண முடியும். ஸோ இப்போ கேள்வி என்னன்னா, அயோனிக் பாண்ட் ஸ்ட்ராங்கா வீக்கா? ஸ்ட்ராங்னா நம்ம நிறைய எனர்ஜி கொடுத்தாதான் நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியும். வீக்னா கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தாலே நம்மளால பிரேக் டவுன் பண்ண முடியும். Now the question is, ionic bond strong or weak? Ionic bond is the strongest bond. Okay, strongest bond மட்டும் கிடையாது, ionic bond ஓட bond distance ரொம்ப கம்மியா இருக்கு. Bond distance is also low. So low. So bond distance கம்மியா இருந்துச்சுனாலும் உங்களுக்கு நீங்க நிறைய எனர்ஜி கொடுக்குற மாதிரி இருக்கும். So these all are the reason. Okay, இதுதான் காரணம் ஏன் ionic compounds ஓட melting point அதிகமா இருக்கு. இதே இது இந்த இடத்துல அயோனிக் காம்பவுண்ட்ஸுக்கு பதிலா மெட்டல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஏன் மெட்டல்ஸுக்கு ஹை மெல்டிங் பாயிண்ட் இருக்குன்னு கேட்டா, அங்க இருக்கக்கூடியது மெட்டாலிக் பாண்ட். அதுவும் ஒரு ஸ்ட்ராங், ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கர் பாண்ட். ஓகே, ஸோ அது அங்க நீங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா?
Got it? So இங்க அயானிக் காம்பவுண்ட் கேட்டனால அயானிக் பாண்டை மென்ஷன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட், two metals that can displace hydrogen atom from dilute acid and two metals which cannot do. இங்க விஷயம் என்னன்னா ரியாக்டிவிட்டி சீரிஸ். இந்த இடத்துல ரியாக்டிவிட்டி, ஓகே ரியாக்டிவிட்டி, ஓகே ரியாக்டிவிட்டி என்ன, மெட்டலுக்கு ஒரு மெட்டலோட ரியாக்டிவிட்டி ஹைட்ரஜனோட அதிகமா இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜனோட அதிகமா இருந்துச்சுன்னா இங்க என்ன நடக்கும்? இட் கேன் டிஸ்பிளேஸ் பண்ணும். ஓகே, ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணும். அதே இது ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கு? ரியாக்டிவிட்டி உங்களுக்கு மெட்டலுக்கு கம்மி, ஹைட்ரஜனுக்கு அதிகம்னு வச்சுக்கோங்க. ஓகே, மெட்டல்ஸுக்கு அதிகம். ஓகே, மெட்டலுக்கு கம்மி, ஹைட்ரஜன் அதிகம்னா இது cannot displace. இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? எக்ஸாம்பிள்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ மெட்டலோட ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ ரியாக்டிவிட்டி அதிகமான மெட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்னென்ன கொடுக்கலாம்? நம்ம ஒரு சோடியம் அண்ட் கால்சியம் கொடுக்கலாம். ஓகே, சோடியம் Naயும் அண்ட் கால்சியம் இதோட ரியாக்டிவிட்டி அதிகம். அதனால இங்க இருக்கிற இந்த ரெண்டு எலிமெண்டால ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ண முடியும். ஓகே, அதே இது ஹைட்ரஜனை விட ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதோட ஒரு எக்ஸாம்பிள் என்ன, கோல்டு அண்ட் சில்வர் எடுக்கலாமா? Au அண்ட் Ag இந்த ரெண்டு மெட்டல்ஸோட ரியாக்டிவிட்டி ஹைட்ரஜனை விட கம்மி. ஸோ இங்க இருக்கக்கூடிய மெட்டல்ஸால தே கான் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன். ஸோ ரியாக்டிவிட்டி தான் இங்க விஷயம். ரியாக்டிவிட்டி மெட்டலுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா, ஹைட்ரஜனோட அதிகமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணும். ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி கம்மியா இருந்துச்சுன்னா தே கான் டிஸ்பிளேஸ். சரி, நெக்ஸ்ட், கேன் ஆல் மினரல்ஸ் ஆஃப் மெட்டல் ஆக்ட் அஸ் ஓர்? எல்லா மினரலாலையும் ஓரா மாற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நெவர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓர்னா என்ன? மினரலும் சரி ஓரும் சரி ரெண்டுமே ஒண்ணுதான். இங்க நீங்க ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆல் ஓர் ஆர் மினரல். ஓகே, மினரல், பட் ஆல் மினரல்ஸ் ஆர் நாட் ஓர். ஓகே, இப்போ எனக்கு ஒரு எலிமெண்ட் வேணும். அந்த எலிமெண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல எனக்கு கிடைக்குது. ஆனா அது இம்பியூர் ஸ்டேட்ல இருக்குது. ஓகே, இம்பியூர் ஸ்டேட்ல கிடைக்குது. இப்போ நான் இது என்ன, நம்ம ஒரு இப்ப சென்னையில ஒரு பக்கம், ஒரு சென்னையில ஒரு ஏரியா பக்கம் போய் நான் என்ன பண்றேன், ஒரு ஓர் எடுக்கிறேன். ஓகே, எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன், அயன் கோல்டு. ஓகே, கோல்டு சென்னையிலையும் கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி தூத்துக்குடி எல்லாமே, தஞ்சாவூர்லயும் கோல்டு இருக்கு. ரெண்டு இடத்துலயும் எனக்கு தங்கம் இருக்குது. ஓகே, நான் என்ன பண்றேன், சேட்டலைட் வைஸா நான் பாக்குறேன். சேட்டலைட் வச்சு நான் செக் பண்றேன் தங்கம் தமிழ்நாட்டுல எங்க இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரெண்டு இடத்துல கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு ஹைபோதசிஸ் தான். சென்னையிலையும் கிடைக்குது, தஞ்சாவூர்லயும் கிடைக்குது. இந்த ரெண்டு இடத்துலயும் தங்கம் இருக்கு. ஆனா நான் சென்னை சூஸ் பண்ணாம தஞ்சாவூர் போறேன். ஏன்னா காரணம் என்னன்னா, சென்னையில இருக்கக்கூடிய அந்த ஓர் இருக்கு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய தங்கம், ஓகே தங்கம் அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு என்னவா தான் இருக்கும், மினரலா இருக்கும். அந்த மினரல்ல ஹை கான்சென்ட்ரேஷன் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, ஓகே இங்க பாருங்க, மினரல் வித் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல். ஓகே, அதுதான் நமக்கு என்ன ஆகும், அதுதான் நமக்கு ஓரா கன்வெர்ட் ஆகும். இப்ப சென்னையிலயும் எனக்கு மினரல் இருக்கு, தஞ்சாவூர்லயும் மினரல் இருக்கு. ஆனா தஞ்சாவூர்ல தான் அங்க எப்படி இருக்கு, எனக்கு ஓரா இருக்கு. ஓர் மீன்ஸ் அங்க நான் போய் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கோல்டை நான் பியூரிஃபை பண்ணும் போது எனக்கு நிறைய கோல்டு கிடைக்குது. 1 கிலோ நான் மினரல் எடுக்கிறேன், 1 கிலோ மினரல்ல எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ தஞ்சாவூர்னு இது தஞ்சாவூர்ல இருந்து நான் 1 கிலோ மண் எடுக்கிறேன். ஓகே, 1 கிலோ மண், இங்கேயும் 1 கிலோ மண் இருக்கு, சென்னையிலையும் 1 கிலோ மண் எடுக்கிறேன். பட் தஞ்சாவூர்ல 1 கிலோ மண்ல இருந்து எனக்கு என்ன, ஒரு பவுண்ட், ஓகே எத்தனை, ஒரு 8 கிராமுக்கு கோல்டு கிடைக்குது. ஆனா அதே இது சென்னையில 1 கிலோ மண் எடுக்கிறேன், அதுல இருந்து எனக்கு வெறும் 0.01 கிராம் கோல்டு கிடைக்குது. இப்போ எது எனக்கு ஓர் ஆகும்னா, இது எனக்கு ஓர்,
இது எனக்கு மினரல். யூஸ்வல் இந்த ரெண்டுமே எனக்கு மினரல் தான், பட் ஸ்டில் இது எனக்கு ரொம்ப என்ன இருக்கு, அதிகமான கோல்டு. எக்கனாமிக்கா என்னால நல்ல ப்ராஃபிட் என்னால கெயின் பண்ண முடியும் இந்த இடத்துல. அதனால இது எனக்கு ஓரா கன்சிடர் ஆகும். ஓகே, ஸோ எல்லா மினரலும் ஓரான்னு கேட்டீங்கன்னா நெவர். ஓகே, எல்லா மினரலும் உங்களுக்கு ஓர் ஆகாது, பட் எல்லா ஓரையும் நம்மளால மினரல்னு சொல்ல முடியும். ரைட் ஆஃப் காட் இட். கேன் கால் ஆல் மினரல்ஸ் ஆக்ட் as a ore? No, never. ஓகே, முடியாது. பிகாஸ் எது வந்து ப்ராஃபிட்டபிள், மினரல்ஸ்ல எது வந்து ப்ராஃபிட்டபிளா இருக்குது, ஓகே, எந்த மினரல்ல இருந்து நீங்க மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்குதோ அதை தான் நம்ம ஓரா நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, எல்லா மினரலும் ஓர் ஆகாது. ஓகே, ஓர் மீன்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலிமெண்ட் இருக்கணும். ஓகே, அதான் ஓர் ஆகும். நெக்ஸ்ட், ஹவு டஸ் கேல்வனைசேஷன் check rusting of iron? Okay, first of all, galvanization. Okay, galvanization என்ன? It's a coating of thin layer of zinc. அவ்வளவுதான் விஷயம். ஓகே, கேல்வனைசேஷன்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு எலிமெண்ட் இருக்கு, அந்த எலிமெண்ட்டுக்கு மேல ஒரு தின் லேயர் ஆஃப் கோட்டிங் கொடுக்குறோம் பை யூசிங் ஜிங்க் மெட்டல். ஜிங்க் ஒரு தின் லேயரா நம்ம ஒரு எலிமெண்ட் மேல கோட்டிங் கொடுக்குறோம். இதுக்கான காரணம் என்னன்னா, பிகாஸ் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும், ஜெனரலா ஜிங்கோட நம்ம எடுத்துக்கூடிய மெட்டலோட ஜிங்கோட ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஜிங்கோட ரியாக்டிவிட்டி ஹை. ஓகே, ஸோ ரியாக்டிவிட்டின்னு பார்க்கும்போது ஜிங்க் ஹையா இருக்கும். அப்போ கரோட் ஆகும்போது கரோஷன் ஆர் ரியாக்டிவிட்டி ஜிங்க்கு அதிகமா இருக்கிறனால ஜிங்க் என்ன ஆகும், சீக்கிரமாவே ரஸ்டிங் ஆயிடும். ஓகே, ஆர் இப்போ ஜிங்க்கு இந்த இடத்துல நான் செக், ரியாக்டிவிட்டி ஜிங்க்கு அதிகம் when compared to iron. ஓகே, ஸோ அப்போ இங்க என்ன ஆகும், ரியாக்டிவிட்டி ஜிங்க்கு அதிகங்கிறனால கேல்வனைசேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மெட்டலை நீங்க ஓப்பன் ஸ்பேஸ்ல வைக்கிறீங்க, அட்மாஸ்பியர் கூட நீங்க அட்மாஸ்பியரோட ரியாக்ட் ஆகுது. அப்ப எங்க கரோஷன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா அயன்ல நடக்காது, ஜிங்க்ல நடக்கும். ஏன் ஜிங்க்ல நடக்கும் அப்படின்னா, பிகாஸ் ஜிங்க் வந்து அயனை விட ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ அயன் கரோட் ஆகுறதுக்கு முன்னாடி ஆர் அயன் ரஸ்டிங் ஆகுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜிங்க் ரஸ்ட் ஆயிடும். இதுதான் இந்த ப்ராசஸ் தான் நம்ம கேல்வனைசேஷன் சொல்றோம். இந்த இடத்துல ஜிங்க் வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே, பிகாஸ் இந்த ஜிங்க் வந்து ஈவன் தோ ஒரு கேஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் அண்ட் ஆக்சிஜன், ஓகே, ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைஸ் பண்ணா இங்க என்ன ஆகும், ஜிங்க் வில் ஆக்சிடைஸ் ஃபாஸ்டர். ஜிங்க் வில் ஆக்சிடைஸ் faster. Okay, okay, zinc will oxidize, not iron. Okay, therefore we can prevent rusting of iron. Okay, rusting of iron, that's it. இதான் இங்க விஷயம். Okay, got it. Next, in electrolytic refining, okay, electrolytic refining of metal, what would you take as a anode and cathode and electrolytic refining ல நம்ம என்ன பண்ணுவோம், இது வந்து டைரக்டான கேள்வி. சிம்பிளா என்ன பண்ணுங்க, cathode first point, cathode நம்ம என்ன எடுப்போம், cathode என்ன எடுப்போம்னா thin, okay, thin strip. ஓகே, டைரக்டா இது என்சிஆர் இருக்கக்கூடியது அப்படியே நீங்க போட்டாலே போதும். thin strip of pure, okay, pure metal. ஓகே, pure metal கேத்தோட்ல எடுப்போம். ஆனோடுன்னு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்ன வரும், rod of impure metal. ஓகே, impure metal. then finally என்ன வரும், எலக்ட்ரோலைட்னு எடுத்துட்டீங்கன்னா இங்க உங்களுக்கு இட்ஸ் a salt solution. ஓகே, salt solution of metal.
ஓகே, எந்த மெட்டலை நம்ம பியூரிஃபை பண்றோமோ அந்த மெட்டலோட சால்ட் சொல்யூஷனை நம்ம யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான் யூஸ் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இதுதான் நம்ம எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயம். ஆனோட் இம்பியூர், கேதோட் பியூர். ஓகே, அவ்வளவுதான். எலக்ட்ரோலைட்டுங்கிறது அந்த எந்த சால்ட் நீங்க பியூரிஃபை பண்றீங்களோ அந்த சால்ட் சொல்யூஷன், எந்த மெட்டலை பியூரிஃபை பண்றீங்களோ அந்த மெட்டலோட சால்ட் சொல்யூஷன் நீங்க எலக்ட்ரோலைட்டா எடுக்கணும், அவ்வளவுதான். திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 21. தென் கொஸ்டின் நம்பர் 22 எடுத்துட்டீங்கன்னா, you are provided, okay, you are provided with 3 metals, sodium, magnesium and copper, using only water as a reactant. How will you identify each of them? உங்ககிட்ட வெறும் தண்ணி இருக்கு, ஒரு 3 மெட்டல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 மெட்டல்ஸ்ல எது சோடியம், எது மெக்னீசியம் அண்ட் எது காப்பர் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட வெறும் தண்ணி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. வெறும் வித் தண்ணியை வச்சு எப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க? ஓகே, சிம்பிள். என்ன, இப்போ சோடியமும் தண்ணியை நீங்க போடுறீங்க. ஓகே, இந்த ரியாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஏ, ஃபர்ஸ்ட் சோடியம் பிளஸ் வாட்டர். சோடியம் தூக்கி நீங்க தண்ணியில போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? இட்ஸ் ஹைலி எக்ஸோதெர்மிக். ஓகே, உங்களுக்கு என்ன ஆகும்? இட்ஸ் விக்ரஸ் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஹைலி எக்ஸோதெர்மிக்கா இருக்கும், ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் நடக்கும், எக்ஸோதெர்மிக்கா வெடிக்கும். ஓகே, அப்போ ஸோ எந்த மெட்டல் நீங்க தண்ணியில போடும்போது விக்ரஸான ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வருதோ அது உங்களுக்கு சோடியம்ங்கிறத கன்ஃபார்ம் பண்ணும். சரி, மெக்னீசியம் எடுக்கிறீங்க. ஓகே, மெக்னீசியம் இதை நீங்க வாட்டர்ல போடுறீங்க. ஓகே, இதை நீங்க வாட்டர்ல போடும்போது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஜஸ்ட் நோ ரியாக்ஷன், என்ன சேஞ்சுமே வராது. ஓகே, நோ ரியாக்ஷன். ஓகே, நோ ரியாக்ஷன். இதே மெக்னீசியத்தை நீங்க என்ன பண்றீங்க? ஹாட் வாட்டர்ல போடுறீங்க. இதே மெக்னீசியத்தை, இது கோல்டு வாட்டர். ஓகே, அதனால ஹீட் நம்ம மென்ஷன் பண்ணலாம். அதே மெக்னீசியத்தை நீங்க ஹாட் வாட்டர், ஓகே, ஹாட் வாட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, ஸோ ஹாட் வாட்டர்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும், அவ்வளவுதான். ஸோ கோல்டு வாட்டர்ல ரியாக்ஷன் நடக்காது. ஹாட் வாட்டர்ல போடும்போது ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆச்சுன்னா நீங்க மெக்னீசியத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலா காப்பர்னு எடுக்கிறோம். ஓகே, காப்பர் பார்த்துட்டீங்கன்னா இதை நீங்க வாட்டர்ல போட்டீங்கன்னா எய்தர் போத் ஹாட்னாலும் சரி கோல்டுனாலும் சரி, ரெண்டு கண்டிஷன்லயும் சரி அன்ரியாக்டிவ். ஓகே, கோல்டும் சரி, கோல்ட் ஆர் ஹாட் எதுலையும் போட்டாலும் சரி உங்களுக்கு நோ ரியாக்ஷன் தான். இவ்வளவுதான் விஷயம். ஸோ சோடியம் ஹைலி விக்ரஸான ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதே இது மெக்னீசியம் எடுத்துட்டீங்கன்னா கோல்டு வாட்டர்ல, ஓகே, கோல்டு கண்டிஷன், நோ ரியாக்ஷன். அதே இது ஹாட் வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். தென் நெக்ஸ்ட் காப்பர் இருக்கு, வாட்டர்ல போடுறீங்க, நோ ரியாக்ஷன். ஸோ இது மூலமா நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் கன்ஃபார்ம் என்ன? ஓகே, வி கேன் கன்ஃபார்ம் இது சோடியம், இது மெக்னீசியம் அண்ட் இது காப்பர். ஓகே, காப்பர்ங்கிறத நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், கொஸ்டின் நம்பர் 23. Why zinc oxide is called amphoteric oxide? Name another amphoteric oxides. So நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடு, ஆம்போட்டரிக் ஆக்சைடுனா உங்களுக்கு இது ஆசிட் கூடயும் ரியாக்ட் ஆகும் அண்ட் பேஸ் கூடயும் ரியாக்ட் ஆகும். ஓகே, ரியாக்ஷன் வில் கேரி அவுட் போத் ஆசிட் ஆஸ் வெல் அஸ் பேஸ். இப்போ எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். வித் ஆசிட் ஜிங்க் ஆக்சைட்ஸ் நான் என்ன பண்றேன்? ஒரு HCl போடுறேன். ஓகே, HCl போடுறேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும்னா ஜிங்க் குளோரைடு கிடைக்கும். கூடவே H2O எவால்வ் ஆகும். இந்த இடத்துல நீங்க பேலன்ஸ் பண்ணணும்னா இந்த இடத்துல ஒரு 2 போட்டாலே போதும். ஸோ இப்போ என்ன, ஆசிட் கூட ஜிங்க் ஆக்சைடு ரியாக்ட் ஆயிடுச்சு வித் ஆசிட். நெக்ஸ்ட் வித் பேஸ் ஜிங்க் ஆக்சைடை நான் என்ன பண்றேன்? சோடியம் ஹைட்ராக்சைடு ஆல்கலியில போடுறேன். ஒரு ஆல்கலியில நான் போடுறேன் NaOH, ஒரு ஆல்கலியில போடுறேன். இங்கே ஒரு 2 NaOH. ஸோ இங்கே உங்களுக்கு ப்ராடக்ட் என்னவா இருக்கும்னா Na2 zinc, okay, hydroxide OH 4 times. That's it. இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் வரும். ஓகே, ஸோ இப்போ வித் பேஸ் கூட ரியாக்ஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. வித் பேஸ், ஆசிட்லையும் ரியாக்ஷன் ஆகுது, பேஸ்லையும் ரியாக்ஷன் ஆகுது.
ஸோ இதனால தான் இதை நம்ம என்னன்னு சொல்லணும்னா ஆம்போடெரிக் ஆக்சைடுன்னு சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் இதே மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஆம்போடெரிக் ஆக்சைட்ஸ் ஜஸ்ட் லைக் ஜிங்க் ஆக்சைடு மாதிரி மற்ற ஆம்போடெரிக் ஆக்சைடு எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு Al2O3 ஓகே Al2O3 இருக்குல்ல. ஸோ அலுமினியம் ஆக்சைடு அலுமினியம் ஆக்சைடு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகே அவ்வளவுதான். That's it. So this is our question number 23. So zinc oxide amphoteric ஏன் amphoteric னு பார்த்துட்டீங்கன்னா அது ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும். அண்ட் இதுல amphoteric oxide ஒரு மற்ற ஒரு எக்ஸாம்பிள்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா நம்ம அலுமினியம் ஆக்சைட்ஸை போட்டாலே போதும். ரைட்டா? நெக்ஸ்ட் question number 24. Why does copper not liberate hydrogen on reacting with dilute sulfuric acid? Okay, இதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் இன் ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரீசன் என்ன பாத்தீங்கன்னா இன் ரியாக்டிவிட்டி சீரீஸ் ஓகே சீரீஸ் என்ன ரியாக்டிவிட்டி சீரீஸ் ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் ஓகே ரியாக்டிவிட்டி ஆஃப் ஹைட்ரஜன் எப்படி இருக்கும் கிரேட்டர் தென் ஜிங்கா இருக்கும். இதுதான் காரணம். ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டியை விட ஜிங்கோட ரியாக்டிவிட்டி நமக்கு எப்படி இருக்கும் ஜிங்கோட ரியாக்டிவிட்டி கம்மி. சாரி ஜிங்க் இல்லையே காப்பர் ஜிங்க் இல்லப்பா காப்பர் ஜிங்க் இல்லை காப்பர். தட்ஸ் இட். ஸோ ஹைட்ரஜனை விட காப்பரோட ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்கிறதுனால நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட்ல போடும்போது காப்பர் ஹைட்ரஜனை ரிலீஸ் பண்ணாது. இதுதான் மெயினான கண்டென்ட். இந்த கண்டென்ட்டை நீங்க ஜஸ்ட் ஒரு 3 லைன்ஸுக்கு நீங்க எழுத வேண்டியதுதான். Okay, in a reactivity series, hydrogen has greater reactivity than copper metal. So when we are putting copper into dilute sulfuric acid, the copper can't liberate hydrogen because of its lesser reactivity. That's it. அவ்வளவுதான் ரீசன். அப்படி நீங்க போட்டீங்கன்னாலே போதும். It cannot lose its electrons. So இங்க என்ன therefore copper can't lose electron to hydrogen. இதுதான் மெயின். இதோட ரியாக்டிவிட்டி ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி அதிகம், காப்பரோட ரியாக்டிவிட்டி கம்மி. அதனால காப்பர் ஹைட்ரஜன் கிட்ட தன்னோட எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 25. Now, choose the appropriate element from the following. Okay, a metal gets covered with protective film of its oxide. A metal that gets covered with protective film of its oxide. இங்க இருக்கிறதுல 3 மெட்டல் கொடுத்திருக்காங்க. அலுமினியம் இருக்கு, காப்பர் இருக்கு, கோல்டு இருக்கு. இதுல எந்த மெட்டல் கரோஷன் ஆகிறத அதுவே தடுக்கும் பை யூசிங் அதுவே அதோட ஆக்சைட்ஸா கன்வெர்ட் ஆகி அது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா மாறும். எந்த மெட்டல் அந்த மாதிரி பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் அலுமினியம் தான் உங்களுக்கு என்ன ஆகும் அலுமினியம் ஆக்சைடா கன்வெர்ட் ஆகி இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அலுமினியம் ராட் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுக்கு சர்ஃபேஸ்ல இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கும். ப்ரொடெக்டிவ் லேயரா ஃபார்ம் ஆகி ஃபர்தர் அது கரோஷன் ஆகாம தடுக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ரைட் ஒன். நெக்ஸ்ட், எ மெட்டல் that burns in the air with golden flame. இங்க இருக்கிற எந்த மெட்டலை நீங்க burn பண்ணும்போது கோல்டன் ஃபிளேம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இதோட பதில் வந்து உங்களுக்கு சோடியம். ஓகே, சோடியத்தை நீங்க எரிக்கும் போது உங்களுக்கு கோல்டன் ஃபிளேம் கிடைக்கும். தென் a metal that can displace hydrogen. இங்க இருக்கிறதுல யாரு ஹைட்ரஜன், இங்க இருக்கக்கூடிய மெட்டல்ஸ்ல யாரு ஹைட்ரஜன் டிஸ்பிளேஸ் பண்ணும் ஃப்ரம் பாய்லிங் வாட்டர். ஸோ பாய்லிங் வாட்டர்ல ஹைட்ரஜனை டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடியது பாய்லிங் வாட்டர் ஆஸ் வெல் அஸ் ஸ்டீம். இந்த ரெண்டுலையும் ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ணக்கூடியது எது? ரியாக்டிவிட்டி தான். சிம்பிளா ரியாக்டிவிட்டின்னு பார்ப்போம். ரியாக்டிவிட்டியில பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனோட ரியாக்டிவிட்டி இங்க யாருக்கு அதிகம்? ஜிங்குக்கு தான் அதிகம். ஸோ ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ணுவாங்க, ஹைட்ரஜன் கேஸை ரிலீஸ் பண்ணுவாங்க, எவால்வ் ஆக வைக்கும், டிஸ்பிளேஸ் பண்ணும். ஸோ இங்கே ஜிங்க் இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 26. Corrosion of metal is not always harmful. Illustrate.
ஓகே. சரி, இங்க பாத்துட்டீங்கன்னா கரோஷன், எஸ் அஃப்கோர்ஸ் கரோஷன் தான் என்ன, நமக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து நிறைய கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸோட பிசிக்கல் சேஞ்சோட எண்ட்ல தான் நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு மெட்டல் நமக்கு கிடைக்குது. அந்த மெட்டல் ஃபர்தரா ஏரியல் ஆக்சிடேஷன், ஓகே, அட்மாஸ்பியர் கூட ரியாக்ட் ஆகி ஆக்சைஸ் ஆகுது. இது வந்து அஃப்கோர்ஸ் ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சேஞ்ச் தான், ஓகே, இட்ஸ் ஹார்ம்ஃபுல். பட் சில இடத்துல மெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி கரோட் ஆகுறது இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். அது எந்தெந்த இடம்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த கேஸ் ஆஃப் இன் தி கேஸ் ஆஃப் இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம், இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம், இப்போ அலுமினியம் கரோட் ஆகும்போது என்ன நடக்கும் பாருங்க. இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம், இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம், அலுமினியம் கரோட் ஆச்சுன்னா என்ன நடக்கும்? இந்த கேஸ் ஆஃப் அலுமினியம், அலுமினியம் கரோஷன், கரோட் ஆகும்போது என்ன கிடைக்கும்? அலுமினியம் ஆக்சைடு Al2O3 அப்படிங்கிற ஒரு அலுமினியம் ஆக்சைடு கிடைக்கும், ரைட்டா? இந்த அலுமினியம் ஆக்சைடு என்ன பண்ணும்? இந்த அலுமினியம் ஆக்சைடு ஃபர்தரா அலுமினியம், ஓகே, ஸோ யூஸ்வலா ஒரு எலிமெண்ட் வந்து கரோட் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுக்கு மேல பெயிண்ட் அடிப்போம், இல்லைன்னா கேல்வனைசேஷன் பண்ணுவோம், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி சில விஷயத்த நம்ம ப்ரிகாஷன்ஸ் பண்ணாதான் அது தடுக்க முடியும், ஓகே? ஏன்னா கரோஷன்ங்கிறது ஹார்ம்ஃபுல். அது நம்ம கஷ்டப்பட்டு பியூரிஃபை பண்ணி அண்ட் நிறைய கெமிக்கல் அண்ட் பிசிக்கல் சேஞ்சஸுக்கு கொண்டு போய் நமக்கு தேவையான, ஓகே, நமக்கு ஒர்க் பண்ற ஃபார்முக்கு நம்ம மாத்திருக்கோம். பட் இந்த கரோஷன் ப்ராசஸ்னால என்ன ஆகுது? மறுபடியும் அது தொடங்குற இடத்துக்கே போய் நிற்குது. அன்வான்ட் தேவையில்லாத அன்வான்ட் சேஞ்சஸா இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, கரோஷன் நடக்காம தடுக்கணும். நம்ம எக்ஸ்டர்னலா தான் நிறைய விஷயத்த பண்ணணும் பை யூசிங் கெமிக்கல், ஓகே, கெமிக்கல் சேஞ்ச் லைக் கேல்வனைசேஷன் அண்ட் பெயிண்டிங் ஆர் ஸ்ப்ரே அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சில 1-2 விஷயத்தை நம்ம பண்ணி கரோஷனை ஸ்டாப் பண்ணணும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட் அலுமினியம்ங்கிற இந்த ஒரு எலிமெண்ட், இது கரோஷன் பண்றதுனால இது தன்னைத்தானே ப்ரொடெக்ட் பண்ணும். மற்ற எலிமெண்ட்ஸ் கரோட் ஆச்சுன்னா முடிஞ்சு, அது அதோட ஃபங்க்ஷன், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கு அதோட நேச்சரே மாறிடும். ஆனா இங்க இருக்கக்கூடிய அலுமினியம் ஒன்ஸ் கரோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஃபார்ம் ஆகுது? அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுது. இந்த லேயரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, திஸ் லேயர் வில் prevent corrosion of, okay, corrosion of inner அலுமினியம். அவ்வளவுதான். இதுவே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இங்க நடக்கக்கூடிய கரோஷனே பண்ணுது. கரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு அலுமினியத்துல கரோஷனே ஒரு ஸ்டெப்பா இருக்கு. மற்ற இடத்துல நம்ம கேல்வனைசேஷன், பெயிண்டிங் இந்த மாதிரி விஷயம் பண்றோம் இல்லையா? அதே மாதிரி இங்க கரோஷனை ப்ரிவென்ட் பண்றதுக்கு கரோஷனே ஒரு ப்ரிகாஷனா இந்த எலிமெண்ட்டுக்கு இருக்கு. அதனால இந்த ஒரு அலுமினியத்தோட கேஸ்ல மட்டும் கரோஷன் இட்ஸ் ஹார்ம்ஃபுல் இல்லை, ஓகே, இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். ஏன்னா இங்க நடக்கக்கூடிய கரோஷன் இந்த எலிமெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஓகே, இந்த எலிமெண்ட்டை, இந்த மெட்டலை டெஸ்ட்ராய் பண்ணல, இது ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. இது வந்து ஒரு தின் லேயரா ஃபார்ம் ஆகுது. இந்த தின் லேயர்னால உள்ள இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபர்தரா கரோட் ஆகாம இது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் இங்க விஷயம், ஓகே. நெக்ஸ்ட், ரைட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் electrolytic reduction and reduction with carbon gives one example, okay, give one example. Say papa, first difference between electrolytic reduction, okay, electrolytic reduction. So electrolytic reduction ங்கிறது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, it's a electrolysis. Electrolysis is used for reduction. எனக்கு ரிடக்ஷன் ஒரு ப்ராசஸை பண்றதுக்கு நான் என்ன பண்றேன்? எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றேன், ஓகே. எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸை யூஸ் பண்ணி நான் ரிடக்ஷன் பண்றதை நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் சொல்றோம், ஓகே. ஸோ எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்ங்கிறது என்னன்னா, ரிடக்ஷன் பை எலக்ட்ரிசிட்டி, ஓகே. அதே இது ரிடக்ஷன் வித் கார்பன் நீங்க எடுக்கிறீங்க, ஓகே. இங்க கார்பன், இங்க வந்து கார்பன் இஸ்
used for reduction. இங்க reduction by carbon. So electrolytic reductionக்கும் reduction with carbonக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி இன்வால்வ் ஆகும், இங்க கார்பனை தான் நம்ம ரெடக்ஷனுக்கு யூஸ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் NaCl. ஓகே, NaCl வந்து மால்டன் ஸ்டேட்ல இருக்கு. மால்டன் நான் என்ன பண்றேன், ஹீட் எலக்ட்ரோலைசிஸ் பண்றேன். ஸோ NaCl என்ன ஆகும், நமக்கு Na பிளஸ் அண்ட் Cl மைனஸ் ஆகுமா? Cl மைனஸ், தென் என்ன ஆகும், ஃபர்தரா Na பிளஸ் உங்களுக்கு சாலிடா கன்வெர்ட் ஆகும். ஓகே, Na பிளஸ் சாலிடா கன்வெர்ட் ஆகும். இது எங்க நடக்கும், கேதோட்ல நடக்கும். இது கேதோட்ல நடக்கும். இது என்ன ப்ராசஸ், இது நமக்கு ரிடக்ஷன். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்றேன். எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி Na பிளஸ் ஃபர்தரா மெட்டலா ஓகே ரெடியூஸ் பண்றேன். Na பிளஸ் ரெடியூஸ் பண்ணி நமக்கு சோடியமா மாத்துறேன். இது எங்க நடக்கும், உங்களுக்கு கேதோட்ல நடக்கும். கேதோட்ல நடக்கக்கூடியது. ஸோ இது எலக்ட்ரோலைசிஸ். இதே இது இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன், ஓகே, ரிடக்ஷன் வித் கார்பன் நீங்க எடுத்துட்டீங்கன்னா இங்க என்ன நடக்கும்னு பாருங்க. ஜிங்க் ஆக்சைடு இதோட எக்ஸாம்பிள். ஜிங்க் ஆக்சைடு எடுக்கிறேன், இதை நீங்க கார்பன், ஓகே, கார்பன் நம்ம என்னன்னு சொல்லுவோம், கோக்னு சொல்லுவோம். கார்பன் கோக், COKE. ஓகே, இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், உங்களுக்கு ஜிங்க் பிளஸ் கார்பன் மோனாக்சைடு. இந்த இடத்துல உங்களுக்கு ஜிங்க் வந்து என்ன இருக்குன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு இந்த பிரசன்ஸ் ஆஃப் கார்பன். இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரிடக்ஷன் வித் கார்பன் மென்ஷன் பண்ணுவோம். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க எலக்ட்ரிசிட்டி இருக்கும், இந்த இடத்துல கார்பன் இருக்கும். அவ்வளவுதான் இங்க விஷயம். ஓகே, நெக்ஸ்ட் question number yes, question number 28. Define activity series of metal. Arrange the metal gold, copper, iron and magnesium in order of their increasing reactivity. So நம்ம லாஸ்ட் ஒன் ஷாட் சீரீஸ்ல இதை பார்த்தோம். ஆக்டிவிட்டி சீரீஸ்ங்கிறது என்ன, மெட்டல்ஸ் வந்து எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டியை வச்சு அதை நம்ம கிளாசிஃபை பண்றோம். ஒரு ஆக்டிவிட்டி சீரீஸ்ல டாப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், சீக்கிரமாவே எலக்ட்ரானை லூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ சோடியம் எடுத்துட்டீங்கன்னா சீக்கிரமா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும். ஸோ அது ரியாக்டிவிட்டி ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ். அகைன் கீழே வர 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 அந்த ஹைட்ரஜன், ஓகே, அந்த எலக்ட்ரானை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி என்ன ஆகும்னா கம்மியாகிட்டே வரும். கீழே இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸோட எலக்ட்ரான் டொனேட்டிங் கெப்பாசிட்டி ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஸோ இதை நம்ம ஆக்டிவிட்டி சீரீஸ்ல ஹை ரியாக்டிவ் மெட்டல் வந்து லோ ரியாக்டிவ் மெட்டலை நம்ம கிளாசிஃபை பண்றோம். பேஸ்ட் ஆன் அதோட ரியாக்டிவிட்டி, எலக்ட்ரான் டொனேட்டிங் டெண்டன்சியை வச்சு இந்த அரேஞ்ச்மெண்ட்டை நம்ம கொடுக்குறோம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம். என்ன, கோல்டு இருக்கு, காப்பர் இருக்கு, அயர்ன் அண்ட் மெக்னீசியம். இதுல அந்த ஆர்டர் எடுத்தா எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் கோல்டு இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான ரியாக்டிவிட்டி இருக்கக்கூடியது. தென் காப்பர், இது செகண்ட், கொஞ்சம் இதுக்கு மேல. பட் நெக்ஸ்ட் அயர்ன் இருக்கும், Fe. மெக்னீசியம் அல்கலி மெட்டல், அது வந்து ஈஸியா எலக்ட்ரானை கொடுக்கும். ஸோ ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல மெக்னீசியம் தான் டாப், கோல்டு வந்து கீழே இருக்கும். சரி, வாட் வில் யூ அப்சர்வ் வென் இங்க இருக்கக்கூடியதுல சம் ஜிங்க் பீசஸ், காப்பர் சல்பேட் சொல்யூஷன்ல போட்டா உங்களுக்கு என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ காப்பர் சல்பேட் இருக்கு, காப்பர் சல்பேட்டோட ரியாக்டிவிட்டி என்ன, கம்மி. காப்பர் சல்பேட் காப்பரோட ரியாக்டிவிட்டியை விட ஜிங்கோட ரியாக்டிவிட்டி என்ன, அதிகம். ஸோ காப்பர் சல்பேட்டையும் ஜிங்கையும் போடும்போது நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ காப்பர் சல்பேட் ஜிங்க் சல்பேட் ஆகும், ஜிங்க் சல்பேட் பிளஸ் காப்பர், ஓகே, காப்பர் மெட்டலா ஃபார்ம் ஆகும். அவ்வளவுதான். ஓகேவா? Is that fine? Yes. ஓகே, then காப்பர் சல்பேட்டை ஜிங்க் கூட நீங்க போடும்போது ஜிங்க் சல்பேட் ஆகும். தென் காப்பர் இங்க ஃபார்ம் ஆகக்கூடிய நடக்கக்கூடிய ரியாக்ஷன் என்ன, இட்ஸ் a displacement reaction. Displacement reaction. That's it. Next என்ன, some silver pieces are put into green colored ferrous sulfate solution. Okay, green colored ferrous sulfate solution. இங்க என்ன நடக்கும்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே,
இந்த இடத்துல என்ன நடக்கும்? இது வந்து ஆப்ஷன் 1, இது கொஸ்டின் 1, இது கொஸ்டின் 2. சில்வர் பீசஸ் கிரீன் கலர்ட் ஃபெரஸ் சல்ஃபேட். இங்க பாத்துட்டீங்கன்னா ரியாக்டிவிட்டி யாருக்கு? ஏஜி சில்வரை விட அயனுக்கு அதிகம். ஸோ இந்த இடத்துல நீங்க ஏஜியையும் ஓகே ஏஜி அண்ட் FeSO4 ஃபெரஸ் சல்ஃபைடு நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏஜியோட ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ ஏஜியால அயனை ரீப்ளேஸ் பண்ண முடியாது, இதோட ரியாக்டிவிட்டி கம்மி. ஸோ இந்த இடத்துல நோ ரியாக்ஷன், அவ்வளவுதான். நோ ரியாக்ஷன், அவ்வளவுதான். இந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்காது பிகாஸ் ஏஜியோட ரியாக்டிவிட்டி கம்மி அயனை விட. நெக்ஸ்ட், ஷோ தி ஃபார்மேஷன் ஆஃப் N2O by transfer of electrons between the combining atoms. சரி பாப்போம். இப்போ Na2 Na என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். ஓகே, ஸோ இது ஒரு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும். நெக்ஸ்ட் அதை நான் என்ன பண்றேன்? இது ஒரு சர்க்கிளா வரைஞ்சி சர்க்கிளுக்கு இந்த பக்கம் போடுறேன். ஓகே, ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஆக்சிஜனோட வேலன்ஸ் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்கும்? 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 ரைட்டா? 6 6. சரி, இப்போ now இன்னொரு சோடியம். பிகாஸ் ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்ன? 2. ஆக்சிஜனோட வேலன்சி 2ங்கிறனால ரெண்டு பேர் கூட இது சைமல்டேனியஸா சேரும். சரி, இப்போ இங்க என்ன 2 பேர் சேர்றாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒரு சோடியம் என்ன பண்ணும்? ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுக்கும். இங்க இந்த சோடியமும் ஒரு எலக்ட்ரானை ஆக்சிஜனுக்கு கொடுக்கும். ரைட்டா? ஸோ இப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும்? சோடியம் வந்து உங்களுக்கு 2Na பிளஸ் அயான். ஓகே, 2 சோடியமும் 2 Na பிளஸ் தான் மாறிடும். தென் நெக்ஸ்ட் ஆக்சிஜன் என்ன ஆகும்? ஆக்சிஜன் 2 எலக்ட்ரானை வாங்கியிருக்கு. ஓகே, ஸோ ஒரு 2 Na பிளஸ் அயான் கூடவே ஒரு ஆக்சிஜன் மேல 2 மைனஸ், ஏன்னா அது 2 எலக்ட்ரான் வாங்குறதுனால 2 மைனஸா மாறிடுச்சு. ஓகே, 2 மைனஸா மாறிடுச்சு. இப்போ இந்த 2 பேருமே சேரும்போது என்ன நடக்கும்? நல்லா பாருங்க. சோடியத்தோட வேலன்ஸ் என்ன? 1. ஆக்சிஜனோட வேலன்ஸ் என்ன? இப்போ 2. ஓகே, ஆக்சிஜனோட வேலன்ஸ் 2. இப்போ இந்த 2 பேரும் சேரும்போது என்ன நடக்கும்னா Na2O1. ஓகே, ஸோ இந்த 2 பேரும் சேரும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னா Na2, 2 சோடியம் அண்ட் ஒரு ஆக்சிஜன். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இங்க இருக்கு, Na2O. ஓகே, நவ் why are ionic compounds usually hard? ionic compounds ஏன் ஹார்டா இருக்கு? ஓகே, காரணம் என்னன்னா அங்க இருக்கக்கூடிய பாண்ட். ஓகே, அங்க இருக்கக்கூடிய பாண்ட் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட். இந்த ஸ்ட்ராங்கான ஒரு பாண்ட் இருக்கிறதுனால தான் இந்த அயானிக் காம்பவுண்ட் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்பவுமே ஹார்டா எக்ஸிஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ தட் இஸ் த மெயின் ரீசன். ஸோ இதை கொஞ்சம் நீங்க எலாபரேட்டா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வரைஞ்சிக்கிட்டு ஃபாலோட் பை இங்க இருக்கக்கூடிய பாண்ட். ஓகே, ஸோ கொஞ்சம் லென்த்தியா இந்த பிகாஸ் ஒரு பக்கம் உங்களுக்கு என்ன கேட்டையான் லாஸ் ஆஃப் எலக்ட்ரான், இங்க ஆக்சிஜன். இது வந்து என்ன ஆகும்? ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் வாங்கிக்கிட்டு ஆனியானா கன்வெர்ட் ஆகும். இங்க இருக்கிறது உங்களுக்கு சோடியம் வந்து என்ன ஆயிடுச்சா? கேட்டையான். 2 சோடியம், இது என்ன கேட்டையானா இருக்கும்? கேட்டையான். இங்க இருக்கிறது ஆனியான். இந்த 2 பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிரிட்ஜா இருக்கிறது என்ன? நமக்கு அயானிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இன்ட்ராக்ஷன். அயானிக் பாண்ட். இந்த அயானிக் பாண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுறதுனால தான் இங்க இருக்கக்கூடிய அயானிக் கிறிஸ்டல்ஸ் வந்து ரொம்பவுமே ஹார்ட் இன் நேச்சரா இருக்கும். Okay, so that's it. Next, write the chemical name of the coating. Okay, name of the coating that forms on silver and copper article. Okay, when these are less exposed to moisture. So silver okay, அலுமினியம். ஓகே, அலுமினியம் வந்து அலுமினியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். இப்போ சில்வருக்கு மேல ஃபார்ம் ஆகக்கூடிய கோட்டிங் என்னவா இருக்கும்னா அது சில்வர் சல்ஃபைடா இருக்கும். ஸோ ஏன்னு எடுத்துட்டீங்கன்னா சில்வருக்கு மேல ஃபார்ம் ஆகக்கூடியது AgS. ஓகே, AgS. இது என்ன? திஸ் இஸ் அவர் சில்வர் சல்ஃபைடு. ஓகே, AgS. நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ
காப்பர்ல ஃபார்ம் ஆகக்கூடிய கோட்டிங் என்னன்னா காப்பர் கார்பனேட். ஓகே, காப்பர் கார்போனேட். தட்ஸ் இட். காப்பர் கார்பனேட். ஓகே, காப்பர் கார்போனேட். ஓகே, தட்ஸ் இட். சில்வர் சல்ஃபேட் அண்ட் காப்பர் வந்து காப்பர் கார்பனேட்டா ஃபார்ம் ஆகும். சில இடத்துல காப்பர் கார்பனேட், அப்படி இல்லைன்னா சில இடத்துல உங்களுக்கு காப்பர் ஓகே இந்த மாதிரி இருக்கும், காப்பர் ஹைட்ராக்சைடு ஃபார்ம் ஆகும். ஓகே, பேஸ்ட் ஆன் யூஸ்வலா நமக்கு காப்பர் கார்பனேட் தான். நெக்ஸ்ட், எக்ஸ்பிளைன் வாட் இஸ் கேல்வனைசேஷன். ஓகே, கேல்வனைசேஷன்ங்கிறது என்ன? இது என்ன கேல்வனைசேஷன்ங்கிறது? இட்ஸ் அ கோட்டிங் ஆஃப், ஓகேவா, கோட்டிங் ஆஃப் ஜிங்க். ஓகே, ஜிங்க் ஓவர் ஐரன். ஓகே, ஐரனுக்கு மேல ஜிங்க் ஒரு கோட்டிங்கா கொடுக்கறது பேர் தான் கேல்வனைசேஷன். இது எதுக்காக பண்றோம்னா ரியாக்டிவிட்டி, ஜிங்கோட ரியாக்டிவிட்டி அதிகம் when compared to ரியாக்டிவிட்டி ஜிங்கை விட கோல்டை விட ஜிங்குக்கு ரியாக்டிவிட்டி அதிகம். ஸோ ஈஸியா ஜிங்க் கரோட் ஆகிறதுக்கு முன்னாடி ஜிங்க், ஓகே சாரி, அயன் கரோட் ஆகிறதுக்கு பதிலாக ஜிங்க் இந்த இடத்துல கரோட் ஆகும். தென் டிஃபைன் அலாய். அலாய்ங்கிறது என்ன? அலாய்ங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். இட்ஸ் அ ஹோமோஜீனியஸ் மிக்சர். அது என்ன ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுல இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் அது இதுன்னு நம்மளால கன்ஃபார்ம் பண்ண முடியாது, பிசிக்கலா நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கக்கூடிய மிக்சிங்கை தான் நம்ம ஹோமோஜீனியஸ் மிக்சர்னு சொல்லுவோம். ஸோ அலாய்ங்கிறது வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆஃப் சாலிட் பிளஸ் சாலிட். சாலிடும் சேரக்கூடிய ஹோமோஜீனியஸ் மிக்சர் தான் நம்மளுடைய அலாய். ஓகே, ஸோ ஹவு ஆர் தே ப்ரிப்பேர்ட்? சிம்பிள் மிக்சிங் தான். ஓகே, அது ப்ரிப்பேர் பண்றது என்னன்னா ப்ரிப்பேர்ட் பை மெல்டிங். ஹவு டு ப்ரிப்பேர்? இது முடிஞ்சா ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளா 2-3 மெட்டல் எடுத்துக்கோங்க. மெல்டிங் 2 to 3 metal together. Okay, together with certain proportion. Okay, based on ஒவ்வொரு உங்களோட நேச்சர், உங்களுக்கு என்ன மாதிரி வேணுங்கிறத பொறுத்து certain proportion. அவ்வளவுதான் proportion. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதுதான் இங்க விஷயம். ஓகே, ஸோ அலாய்ங்கிறது என்ன? இட்ஸ் அ ஹோமோஜினியஸ் மிக்சர் ஆஃப் சாலிட் அண்ட் இதோட ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிளா 2-3 மெட்டல்ஸ் எடுத்து அதை மெல்ட் பண்ணி மிக்ஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு அலாய் வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஐ ஹோப் இன்னைக்குள்ள செஷன் முடிஞ்சிச்சு. தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும் அண்ட் இந்த செஷனை நான் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். ஓகே, see you on another session. Until then, your favorite chemistry educator Anish. Bye, and don't forget, stay well, steady well. Bye.